கிறிஸ்து அன்பானவர்களே, நாம் இந்த 3 நாட்களாக ஒரு தலைப்பிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். நீங்களும் இந்த செய்தியை கேட்க மனதில்லாமல் அதை ஸ்கிப் செய்து விடுகிறீர்களா என்ற தலைப்பு. ஏனென்றால் சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று என்று சொல்லி நாம் வாசித்தோம். இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் போது ஜனங்களை விருப்பத்தோடு கேட்டார்கள். ஆனால் அவர் சத்தியத்தை குறித்து, அதாவது மனிதனுக்கு தேவையான நித்திய ஜீவனை குறித்து பேசும் பொழுது, மனிதன் பாவத்திலே அகப்பட்டிருக்கிறார், வேண்டியது நித்திய ஜீவன், அதற்காகவே இந்த உலகத்திற்கு நான் வந்தேன் என்று சொல்லி அவருடைய நோக்கத்தை அவர் பிரசங்கிக்கும் பொழுது ஒவ்வொருவராக பின்வாங்கி போனார்கள். அதாவது அந்த சீடர்கள் பின்பற்றி வந்தவர்கள், இது கடினமான உபதேசம், ஏனென்றால் ஆரோக்கியமான உபதேசத்தை அவர்களுக்கு கேட்பதற்கு மனமில்லை என்று சொல்லி வேதத்திலே ஒரு வசனம் உண்டு. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3 ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அன்று இயேசு கிறிஸ்து போதித்த பொழுது அந்த சீடர்களும் பின்வாங்கி போனார்கள், 12 பேரை தவிர எல்லா மக்களும் பின்வாங்கி போனார்கள். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே பவுல் அப்போஸ்தலன் மீண்டுமாக இப்படியா எழுதுகிறார், கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்து போகும். கட்டுக்கதை என்றால் வேறு கட்டுக்கதை அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், உன் நோய் இன்றோடு முடிந்தது, இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளுக்கு தேவன் வேலையை கட்டளையிடுவார், உமது பிள்ளைகளுக்கு திருமணத்தை கட்டளையிடுவார், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய், உனக்கு இருக்கிற நோய் இன்றோடு பறந்து போகும், நீ தேவனை ஸ்தோத்திரி, நீ தேவனை விசுவாசி, நீ இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை செய், நீ பொருத்தனை பண்ணு, காணிக்கை கொடு என்று சொல்லி இப்படிப்பட்ட போதகங்கள் இந்த நாட்டிலே பெருகி இருக்கிறபடியால் இதை நம்பி ஏமாற்றம் அடைவார்கள் என்றுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. காரணம், இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம், மனிதன் பாவத்திலே அகப்பட்டிருக்கிறான், அவன் மீட்கப்பட வேண்டும், பிசாசின் கையிலிருந்து விடுதலை பெற வேண்டும், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும், பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் பிரசங்கிக்கிறார். இந்த ஆரோக்கியமான சத்தியம் இந்த நாட்களிலே தள்ளுபடி ஆயிற்று, ஆசீர்வாதமான சத்தியங்கள் பெருகி இருக்கிறது, இதனால் மக்கள் வஞ்சிக்கப்படுவார்கள், இதனால தான் பின்வாங்கி போவார்கள். இந்த பின்வாங்கி போனால் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொல்லி எபிரேயர் 6 அதிகாரத்திலே பாருங்க, 4, 5, 6 ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தோம், பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்ல வார்த்தைகளும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்தாவியை பெற்று தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்து பாடல் பாடி துதித்து ஸ்தோத்திரத்து ஊழியம் செய்துட்டு இப்படிப்பட்ட கவர்ச்சிகரமான வசனங்களுக்கு, ஆசீர்வாதமான வசனங்களுக்கு தங்களுடைய இருதயத்தை சாய்த்து மனம் திரும்பாமல் போனால், மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு கூடாத காரியம் வேதவசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, எபிரேயர் 10:38 நாமோ கெட்டு போகாமல் பின் வாங்குவர்களாக நம்முடைய ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 38 விசுவாசத்தாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது. பாருங்க, அவனை புதுப்பிக்கிறது கூடாத காரியம், அவனுடைய ஆத்துமா மேல் எனக்கு பிரியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் தேவன் இப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் சோர்ந்து போகாமல் பிரசங்கிக்க வேண்டும். நீ பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, மக்கள் இதை கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி என்று சொல்லி நான் சவாலாக சொல்லவில்லை, உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இந்த செய்தியை கேளுங்கள், எங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். வாழ்க்கை ஒரு பக்கம், வார்த்தை ஒரு பக்கம் இருக்காதபடி தேவனுக்கு முன்பாக உத்தமமும் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தோடு இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் இந்த 12 பேருக்கு செய்தியை கொடுத்தார். எனக்கு இன்னொரு வசனத்தை அவர் தெளிவுபடுத்தி மிகவும் உற்சாகப்படுத்தினார். பாருங்க,
இங்கே யாக்கோபுக்கு எழுதின நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 20வது வசனம், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான். ஒரே ஒரு ஆத்மா. இந்த செய்தியை ஒரு நாளைக்கு ஒருவர் பார்த்தால் போதும். அப்படி என்று நான் திருப்தி அடைவதில்லை, சந்தோஷப்படுகிறேன், உற்சாகப்படுத்தப்படுகிறேன் பரிசுத்த ஆவியானவரால். ஆனாலும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் கேளுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் இதை அனுப்பி வையுங்கள். தயவு செய்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள். இது சத்தியமா இல்லை வெறும் வார்த்தைகளா என்பதை குறித்து நீங்கள் உங்களை தானே சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக இருப்போம், நாம் சாட்சியாக வாழ்வோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்திலே இதை தொடர்ந்து இன்னொரு சத்தியத்தை கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.